தேனியிலிருந்து கேரளாவிற்கு 90% கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள குவாரிகளில் கட்டுமானத்திற்கு தேவையான எம்-சாண்ட், பி-சாண்ட் மற்றும் ஜல்லி கற்களின் விலை உயர்ந்துள்ளதால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேனி மாவட்ட கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தினர் தேனி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று கோரிக்கை வைத்தனர். 2024ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஜல்லி, மணல்களின் விலை 3 முறை உயர்ந்துள்ளதாக கட்டுமான தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு யூனிட் எம்-சாண்ட் மற்றும் பி-சாண்ட் மணல் 1000 ரூபாய் விலை உயர்ந்து ஒரு டிப்பர் எம்-சாண்ட் 5000 ரூபாய்க்கும், ஜல்லி கற்களின் விலை ஒரு யூனிட்டுக்கு 1500 ரூபாய் வரை உயர்ந்து ஒரு டிப்பர் 6000 ரூபாய்க்கும் விற்பனையாவதாக கூறப்படுகிறது. மார்ச் 25ஆம் தேதி முதல் விலை அதிகரித்துள்ளதால் கட்டுமான தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தேனியிலிருந்து கேரளாவிற்கு 90% கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் தேனி மாவட்டத்தில் ஜல்லி, மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை ஏற்றம் நடைபெறுவதாக கட்டுமான தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மணல்களை தடுத்து நிறுத்தி பழைய விலைக்கு மணல் விற்பனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் தேனி மாவட்ட கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர்.